நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாரு ஸ்ருதி, எனக்கு அந்த லாவண்யாவை சுத்தமா பிடிக்கல. அவங்க எல்லாம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாதா? ஒருத்தங்க கிட்ட இப்படியா ஸ்ருதி நடந்துக்குவாங்க சொல்லு? நான் என்ன செய்யறதுக்கா? இது என் வேலை, நான் செஞ்சுதான் ஆகணும். ஆனா ஸ்ருதி, இந்த வேலையில சேர்றதுக்கு முன்னாடியே நீ உன் கண்டிஷனை சொல்லியிருந்தல, அந்த அஸ்வினோட முகத்தை பார்க்கவே மாட்டேன்னு தானே நீ சொன்ன. அப்படி இருந்தும் அந்த அஸ்வினை தினமும் நீ பாக்குறல்ல? ரொம்ப முயற்சி செஞ்சேன், ஆனா என்னால முடியல. போகும்போது வரும்போதாவது அந்த அஸ்வினை நான் பாத்துடுறேன். இதுக்கு வேற எந்த வழியும் கிடையாதுக்கா. நான் தான் சொன்னேன்ல, நான் தண்ணியில இருக்கணும்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த முதலையை பார்த்து நான் பயப்படக்கூடாது. அப்படின்னா இது விஷயமா நான் சொல்ற பேச்சை நீ கேட்க மாட்டேன். சரி, நீ அப்படி இரு, நான் இனிமே எதுவும் பேச மாட்டேன். அக்காவை நான் எப்படி சமாதானப்படுத்துறது? ஸ்ருதி, எங்க போய் தொலைஞ்சாவ? எல்லாரும் கவனிங்க, கவனமா கேளுங்க. கிராமத்துக்காரங்களே, இங்க நிக்கிறாங்களே, இவங்க தான் என் அக்கா. இவங்க என் மேல கோவமா இருக்காங்க. பரவாயில்லையே, இவங்க 2 பேரும் வந்துட்டாங்களா? கிராமத்துக்காரங்களே, என்னோட பேரை நான் இப்ப உங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன். நான் தான் ஸ்ருதி. நான் இப்படி மேல ஏறினதுக்கு அப்புறம் என் அக்காவோட முகத்தை வாடி போய் இருக்க விட மாட்டேன். அதை நான் பிரைட் ஆக்கிடுவேன். அக்கா இப்படி கோவமா இருக்க கூடாது. அவங்க சிரிக்கலன்னா சூசைட் தான். இப்ப மட்டும் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பு அந்த கவர்னர் அஸ்வின் மட்டும்தான். கிராமத்து ஆளுங்களே, அந்த அஸ்வின் இருக்கான் பாத்தீங்களா? அவனுக்கு கடவுள்னா நம்பிக்கையே கிடையாது. அவனுக்கு யார்கிட்டயும் பாசமா பேசவும் தெரியாது. அந்த அஸ்வினுக்கு தான் தான் பெரிய கடவுள்னு மனசுல நினைப்பு. போதும், இதுக்கு மேல என்னால முடியாது. இதே மாதிரி அந்த அஸ்வினை நான் திட்டிக்கிட்டே இருந்தேன்னா கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இத கேட்டு கேட்டு கடைசியில சூசைட் பண்ணிக்கணும்னு தோணும். அதனால இப்ப நேரா தண்டனைக்கு போயிடலாம். அந்த கவர்னர் அஸ்வின் இருக்கானே, அவன் கண்டிப்பா ஜெயிலுக்கு போகணும். அங்க போய் அவன் கல்லு உடைக்கணும். இந்த ஸ்ருதிய அழ வச்ச பாவத்துக்காக அவன் கண்டிப்பா ஜெயிலுக்கு போய் அங்க மாவாட்டியே ஆகணும். என்னோட அக்காவை கோபப்படுத்திட்டான் அந்த அஸ்வின். கண்டிப்பா அவன் ஜெயிலுக்கு போய் கல்லு உடைக்கணும். இத தவிர அவனுக்கு வேற வழியே இல்ல. அக்கா, நான் சொல்றத முழுசா கேளுங்க. அந்த அஸ்வின் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டான்னா அங்க போய் அவன் கம்பி எண்ணணும், எல்லா வேலையும் செய்யணும். அவனோட லைஃபே அவ்வளவுதான். பரவாயில்லையே, அக்கா சிரிச்சுட்டாங்க, எனக்கு சந்தோஷம். அக்கா சிரிச்சாச்சு அப்படின்னா கோபம் போயாச்சு. என்ன சொல்றீங்க? அக்கா சந்தோஷமா இருக்காங்க, நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க. அப்புறம் அந்த வாய மூடு. அப்புறம் இன்னொரு தடவை அந்த அஸ்வின் பேர் இந்த வீட்டுல சொன்ன புல்ல பிக்கிற மாதிரி உன்னை பிச்சு போட்டுடுவேன். சரி சரி, ஓகே. அப்படின்னா இனிமே நான் அந்த அஸ்வின் பேரை சொல்லல.
எடுத்த முடிவை மாத்திக்க போறேன். ஏய் பாத்து. என்ன ஸ்ருதி இது? எப்ப பார்த்தாலும் எல்லாத்துலயும் உனக்கு தமாஷ் தானா? தூக்கம் வரலையா என்ன? இல்லக்கா, எனக்கு வரல. நான் கொஞ்ச நேரம் வெளியில போய் உட்கார்ந்திருக்கேன். எனக்கு சுத்தமா தூக்கம் வரல. சரி, உன் இஷ்டம். ஆனா சீக்கிரமா வந்துடணும். ஸ்ருதி, எனக்கும் தூக்கம் வரல. ஸ்ருதி, என்ன? இங்கிலீஷ்காரங்க எதை குடிச்சாலும் சியர்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால நாமளும் இப்படி பண்ணலாம். சியர்ஸ். இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல டீயை இப்படி ரசிச்சு குடிக்கிறவங்கள நான் பார்த்ததே இல்ல, உங்களை தவிர. ஆமா ஸ்ருதி, இன்னைக்கு அந்த அஸ்வின் வீட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஒண்ணும் நடக்கல. ஸ்ருதி, இங்க பாருங்க. நீங்க ஒண்ணும் நடக்கலன்னு சொன்னாலும் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அங்க ஏதோ நடந்திருக்கு. அது ஏன் ஸ்ருதி, எதுக்காக என்கிட்டயே மறைக்கணும்னு நினைக்கிறீங்க? மறைக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு ஷாம்? நான் வேலை செய்யறதுக்காக தான் அந்த வீட்டுக்கே போறேன்னு உங்களுக்கு தெரியும். அது கூட ஏன் தெரியுமா? எனக்கு இப்ப பணம் தேவைப்படுது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உண்டியல்ல இருக்கிற பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலான்னு நினைப்பேன். ஆமா, தாராளமா வாங்கலாம். ஆனா அப்ப அந்த நேரத்துல அந்த குட்டி குட்டி சாக்லேட் தான் நமக்கு ஒரு பெரிய உலகமா தெரியும் இல்ல? ஆமா ஷாம், அந்த சாக்லேட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அத நினைச்சாலே சூப்பரா இருக்கு. ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சுல ஷாம். உலகம் ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகுது, நம்ம உண்டியல் ரொம்ப சின்னதாகிக்கிட்டே போகுது. ஒருவேளை பர்ஸ்லயோ பாக்கெட்லயோ பணம் இல்லனா நமக்கு அடையாளமே இல்லாத மாதிரி போயிடுது. ஆமா ஸ்ருதி, இப்ப நீங்க சொன்னது என்னமோ உண்மைதான். ஒரு மனுஷன் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறானோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா பணங்கிறது தான் நம்ம மதிப்பையே முடிவு செய்யுது. பரவாயில்லையே ஷாம், பணம் மதிப்பு என்ன டயலாக் சொன்னீங்க? இங்க பாருங்க ஷாம், இதே மாதிரி என் பக்கத்துல உட்காந்து டயலாக் சொல்லிக்கிட்டே இருங்க. அன்னைக்கு மாதிரி கோவப்பட்டு எழுந்திருச்சு போயிடாதீங்க. இல்ல இல்ல ஸ்ருதி, நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு கோவமே வராது. ஆனா அது என்னன்னா, சில நேரங்கள்ல எனக்கு இருக்கிற பிரச்சனையே பெருசா தெரியும். ஏன்னா நானும் சில தவறுகள் எல்லாம் செஞ்சிருக்கேன். அதுக்கான தீர்வை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். என்னைக்கு எனக்கு நிறைய பணம் கிடைக்குதோ அன்னைக்கு உங்களுக்கும் நான் நிறைய பணம் கொடுக்கறேன். எனக்கு இருக்கிறது பணக்குறை இல்ல ஸ்ருதி, ராணியம்மா தான் இருக்கல்ல. என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே குறை நீங்க என் கூட இல்லாததுதான். ஸ்ருதி, உலகத்துல இருக்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுனீங்க, ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன நடக்க போகுது ஷாம்? அந்த அஸ்வின் எப்பவும் போல இன்னைக்கும் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா ஷாம். நடு ராத்திரியில என்ன வழியில இறக்கி விட்டுட்டு போயிட்டான். சரி, நான் போய் தூங்குறேன். எனக்குன்னு கண்டிப்பா ஒரு நேரம் வரும் அஸ்வின். உனக்கு எவ்வளவு ஆணவம் இல்ல? அந்த ஆணவத்தை எல்லாம் நான் அடக்கி காட்டுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். அத்தா அக்கா நான் கிளம்பிட்டேன், நேரம் ஆகுது. என்ன பண்றீங்க? வணக்கம் ஹாப்பி. உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்கணும். என்னம்மா சொல்லுங்க. இந்தாங்க, முதல்ல இதை எடுத்துக்கோங்க. நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். அந்த கவர்னர் இன்னைக்கு என்ன பாடுபட போறான்னு பார்க்கலாம். என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டால. என்னாச்சுன்னா? கடவுளே, இன்னைக்கு எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கே தெரியும்ல. அந்த கவர்னருக்கு நீங்க கொடுத்த பிரசாதத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். நான் நினைச்சபடியே எல்லாம் நடக்கணும். ஓ, வண்டி ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? ஆனா நேத்து ராத்திரி கூட நல்லா தானே இருந்துச்சு. ஐ நோ, நேத்து நைட்டு நான் தானே டிரைவ் பண்ணேன். வாட் த ஹெல், இன்னைக்கு வேற முக்கியமான மீட்டிங் இருக்கு. That's it. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. வேற வண்டி எதுவும் இல்லையா? அண்ணா, ஒரு வண்டி சர்வீஸ்க்கு போயிருக்க, இன்னொரு வண்டி அக்கா பர்ச்சேஸ்க்கு அனுப்பியிருக்காங்கண்ணே. அண்ணா என்ன சொன்னீங்க? 1 minute. அண்ணா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு, அங்க வண்டியை டோ பண்ணி எடுத்துட்டு போயிட்டுமா? மிஸ்டர் பிரபு, அப்பாடா, இன்னைக்கு செய்யணும்னு நினைச்ச 2 வேலையில ஒரு வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அந்த கவர்னருக்கு புத்தி வர மாதிரி செஞ்சாச்சு. இப்ப 2வது வேலை, லாவண்யாவுக்கு கல்யாணத்தை பத்தி எடுத்து சொல்லி எப்படியாவது புரிய வைக்கணும். அம்மா தாயே எனக்கு துணையா இருங்க. இல்ல இப்படி இல்ல லாவண்யா, இப்படி பண்ணணும். இப்படி செய்யணும். நான் இந்த வேலையை எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சேன். சரி விடுங்க, இத பத்தி நான் உங்களுக்கு இன்னொரு நாள் சொல்லி தரேன். இப்ப உங்களுக்கு நான் ராமாயணத்தை பத்தி சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, அந்த ராவணன் சீதாவை தொட கூட இல்ல. அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவங்க ஒரு கல்யாணமான பொண்ணு. அவங்க ஸ்ரீராமனோட மனைவி. இந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஸ்பீச் தான். இந்த சேனலை கொஞ்சம் ஆஃப் பண்ணலாம்ல. இது மட்டும் இல்ல லாவண்யா, உங்களுக்கு தெரியுமா, அனுமார் உள்பட வானரங்களும் உதவி செஞ்சாங்க. அது ஏன்னா ராமர் போனது அவர் மனைவிய காப்பாத்துறதுக்காக. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, இது புனிதமான உறவு. இந்த உறவை ஊர்ல எல்லாரும் மதிப்பாங்க. அந்த உறவுக்கு நிறைய மரியாதை இருக்கு. இதை விட நிறைய இருக்கு. இவன் இதுக்காக தான் இங்க வந்திருக்காளா? எப்ப பார்த்தாலும் கல்யாணம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னு தெரியலையே. ஸ்ருதி, எனக்கு கொஞ்சம் குங்குமம் கொடுங்களேன். பாத்தீங்களா லாவண்யா,
கல்யாணமான பொண்ணுங்களுக்கு மட்டுமே கிடைக்கிற உரிமை இது. குங்குமம் வச்சுக்கிறது. இந்தாங்க. இந்த குங்குமத்தோட மதிப்பு என்னங்கறத பத்தி நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆமா லாவண்யா, ஸ்ருதி ரொம்ப சரியா சொல்றாங்க. கல்யாணம் ஆன பொண்ணுங்க மட்டும்தான் குங்குமத்தை இந்த மாதிரி நெத்தில வச்சுக்க முடியும். சில பேர் இருக்காங்க, அவங்க மேல குங்குமம் தெரியாம கொட்டிக்கும். அத பத்தி நம்ம கண்டுக்கூடாது. அப்படிதானே ஸ்ருதி? அக்கா அஸ்வினா, அக்கா தம்பி வண்டி சரி பண்ண போயிருக்கான். ஆனா நான் மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ண முடியாது. சோ கிளைண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. ஆனா சின்ன வீட்ல அக்கா பேசுறதுக்கு இதுக்கு மேல நேரம் கிடையாது. என்னோட கிளைண்ட்ஸ் இதுக்கு மேல வெயிட் பண்ண மாட்டாங்க. ஜெயபிரகாஷ், கான்ஃபரன்ஸ்க்கான செட்டப்பை ஏற்பாடு பண்ணு. இது ரொம்ப முக்கியமான கிளைண்ட்ஸ். எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா நடக்கணும். எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. சரியா? நான் கொஞ்ச நேரத்துல வரேன். என்ன சார் இங்க வந்து நிக்கிறீங்க? நீங்க போங்க சார். நான் வண்டியை செக் பண்ணிட்டு என்னன்னு கால் பண்ணி சொல்றேன். இல்ல பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். பிரியம்மா, வணக்கம் பிரியம்மா. நீங்க ஏன் சார் இங்க தேவையில்லாம நின்று டென்ஷன் ஆகுறீங்க? வண்டியை நான் செக் பண்ணணும். செக் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அவ பிரியா, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? தோ வரத. என்ன பண்றீங்க லாவண்யா? இந்த மாதிரி நீங்க டீ போட்டீங்கன்னா நாட்டுப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் செய்ய முடியும். சரி லாவண்யா. ஆனா இப்ப உங்ககிட்ட நான் எதை பத்தி சொல்ல முயற்சி பண்றேனோ அத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ராதாவுக்கு கிருஷ்ணர் மேல நிறைய பாசம். ஆனா அவங்களால அவரோட சேர்ந்து வாழவே முடியல. அது ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு புரியுதா? கல்யாணம் ஆகல. இனஃப் நாட்டுப்புறம். இதோ இந்த டீ அஸ்வின்காக, வித்அவுட் சுகர். ஓகே? இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கல்யாணத்தை பத்தி. ஐயோ லாவண்யா, இருங்க, எங்க போறீங்க? இந்த உலகத்துல கல்யாணத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குங்கறதை இவங்களுக்கு புரிய வைக்க முடியலையே. என்ன சொன்னாலும் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் எனக்கு வழி காட்டணுமா? இன்னைக்கு எப்படியாவது இந்த 2வது வேலையை நான் செஞ்சு முடிக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வண்டியில் நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு. டீசல் பைப்பும் பிளாக் ஆயிடுச்சு. அதனால டீசல் பம்பும் பிளாக் ஆயிடுச்சு. அது எல்லாத்தையும் இப்போ நான் செட் பண்ணணும். அஜய்,
அம்மா நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். நான் எந்த தப்பும் செய்யல. எப்பவும் தப்பு செய்யற இந்த அஸ்வினை நான் திருத்த போறேன். என்ன வண்டியை விட்டு இறக்கி விட்டா, வேலையை விட்டு துரத்துனா, என்னோட போனையும் அவன் உடைச்சிட்டான். போன் அவன் வெளியில வராம இருக்கணும். அவன் கதை முடிஞ்சது. எல்லாருக்கும் முன்னாடி அவன் போன் அடிக்க போகுது. நீங்க என்ன பண்ற? அது அது நான் லக்ஷ்மியை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வா லக்ஷ்மி, இதோ இங்க இருக்கு பாட்டி.